ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகரம் ராசி என்பவர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன் காணலாம். 11/9/2026 முதல் 13/11/2026 வரை ஒரு 2 மாத காலம் கும்பம் ராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு ராகுவும், சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு கேதுவும் நட்சத்திர சாரம் பயிற்சியாகிறார்கள். ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் நல்ல இடத்தில் அமரும் போது நற்பலன்களை வாரி வழங்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும். நல்ல பணம் சேமிப்பு உண்டாகும். ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் கெட்ட இடத்தில் அமரும் போது கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும். நோய் நொடி, மருத்துவ செலவு, விரய செலவு, தண்ட செலவுன்னு. நாம்ச கட்ட ரகசியம். ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் நல்ல இடத்தில் அமர்ந்து நற்பலன்களை கொடுப்பது போல் நாம்ச கட்டத்தில் ஒரு கிரகம் நல்ல இடத்தில் அமரும்போது நற்பலன்களை வாரி வழங்கும். அதே நாம்ச கட்டத்தில் கெட்ட இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்தால் கெடுபலன்களை அதிகமாக செஞ்சிடும். துயரம், துக்கம், மரணம் வரை செல்லும். அடுத்த 2 மாதம் நாம்ச கட்டத்தில் துலாம் ராசியில் ராகுவும், மேசம் ராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி இருக்கிறது. மகரம் ராசி என்பதற்கு 2வது வீட்டிலே ராகு அமர்ந்திருப்பது, 8வது வீட்டிலே கேது அமர்ந்திருப்பது. பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்திலே 2ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருப்பது பல வருடமாக பிரிந்திருந்த குடும்ப உறவுகள் ஒன்று சேரும். பல வருடமாக பணம் வெளியில் நிற்கக்கூடியது. கடனாக கொடுத்தா அந்த பணம் வரல, தொழில் செஞ்சால் அந்த பணம் வரல, வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சம்பள பணம் வரல அப்படின்னு பல வருடமாக வெளியில் நின்ன பணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்துடும். 2ஆம் வீட்டில் ராகு நிற்கும்போது தங்க நகை, வீட்டு மனை, இப்படி உங்களுக்கு சேமிப்பு உண்டு. ராசி கட்டத்தில் 8ஆம் வீட்டில் கேது இருக்கும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா படித்தது மறந்து போயிடும். பெரியவங்க ஒரு இடத்துல ஒன்று பேசுவீங்க, இன்னொரு இடத்துல இன்னொன்று பேசுவீங்க. அங்கே சொன்னது இங்கே மறந்து போயிடும், இங்கே சொன்னது அங்கே மறந்து போயிடும். 8ஆம் வீட்டில் கேது செல்வது ஞாபக மறதியை ஏற்படுத்தும். 4, 10ஆம் வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் செல்லும் போது மகரம் ராசி என்பளுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் நாம்ச கட்டத்தில் கேது. வேலைக்காக, தொழிலுக்காக அல்லது பயண போக்குவரத்துக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டுக்கான வாய்ப்பு உண்டு. பயணம் சென்று வரலாம். புனித யாத்திரை போயிட்டு இருக்கணும், கோவிலுக்கு போகணும், ஒரு 2 நாள் 10 நாள் டூரு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த 2 மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். நாம்ச கட்டத்தில் 4ஆம் வீட்டில் கேது வரும்போது புனித யாத்திரை சென்று வரலாம். சுகஸ்தானத்திலே நாம்ச கட்டத்தில் கேது வரும்போது மகரம் ராசி என்பர்கள் இதே அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடன்காரர்களுடைய தொல்லை பிக்கல் அதிகமாக இருக்கும். கடன்காரர்களிடம் பதில் சொல்ல முடியாமல் வீட்டை விட்டு தலைமறைவாகக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டம் உண்டு. கடன் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த 2 மாதத்தில் கடன் கொடுத்து அடைக்க முடியாது. அதனால் இன்னும் 2 மாதம் கழித்து தரேன் அப்படின்னு ஒரேடியாக 2 மாதம் கடன்காரர்களிடம் நீங்கள் வாய்தா சொல்வது நல்லது. 4ஆம் வீட்டில் நாம்ச கட்டத்தில் கேது வரும்போது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் இதே அரைகுறை வெள்ளாம் பண்ணிக்கலாம். இதே ஓரளவு வெள்ளாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. விவசாயிகள் ஆடு, மாடு, கோழி வைத்திருப்பவர்கள் இந்த ஆட்டுக்கோ, மாட்டுக்கோ, கோழிக்கோ இப்போ இந்த காலகட்டத்தில் நோய் நொடிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 4ஆம் வீட்டில் நாம்ச கட்டத்தில் கேது வரும்போது ஆடு மாடுகளுக்கு தான் நோய் தாக்கும். மகரம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வளர்த்தக்கூடிய வளர்ப்பு பிராணிகளுக்கு தான் பிரச்சனை அதிகம். இருந்திருந்தாப்புல நோய் வரும், இருந்திருந்தாப்புல இறந்து போகும். அந்த மாதிரியான அமைப்பு அடுத்த 2 மாதம் உங்களுக்கு உண்டு. வளர்ப்பு பிராணிகள் மூலம்
விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆடு மாடு கோழி விற்றுட்டு வேற வாங்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் வித்தரலாம். அடுத்த 2 மாதம் கழிச்சு வேற மாடு வேற ஆடு வாங்கிக்கலாம். நாம்ச கட்டத்தில் மகரம் ராசிக்கு 10வது வீட்டிலே ராகு வருகிறார். ராகு 10ஆம் வீட்டில் இருக்கும்போது ராசி கட்டத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று செல்கிறார். அப்ப சுக்கிரன் ராகு 10ஆம் வீட்டில் இருப்பது போல் தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இப்போ லோன் போட்டுனாச்சும் கடன் வாங்கினாச்சும் தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் வண்டி வாகன ஓட்டுநர்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக செயல்படலாம். நாம்ச கட்டத்தில் 10ஆம் வீட்டில் ராகு வரும்போது மகரம் ராசி என்பதற்கு வரப்போகும் யோக காலம். வண்டி வாகன இயந்திர தொழில் மூலம் உங்களுக்கு யோகம் வரும். நாம்ச கட்டத்தில் 10ஆம் வீட்டில் ராகு வரும்போது ராசி கட்டத்தில் சுக்கிரன் இருக்கார். அப்போ உங்களுக்கு பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது. பணம் தாராளமாக கிடைக்கும். செலவுக்கு பணம் இல்லங்காம தாராளமாக பணம் கிடைக்கும். தொழில் மூலம் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் மகரம் ராசி என்பதுக்கு குறையும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுவரை மந்தமாக போயிட்டு இருந்துச்சு, நல்ல வருமானம் கொடுக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தொழில் நன்றாக போகும், நல்ல வருமானத்தை கொடுக்கும். நாம்ச கட்டத்தில் ராகுவும் ராசி கட்டத்தில் சுக்கிரனும் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயத்தில் பூஞ்செடி பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்கள் இப்போ பூ நன்றாக வரும், அதிக விளைச்சல், அதிக வருமானம். மகரம் ராசி என்பதற்கு இந்த காலகட்டம் 4வது வீட்டிலே கேது வருவது பார்த்தீங்கன்னா உங்களை விட வளர்ப்பு பிராணிகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் மூலம் பராமரிப்பு முட்டுவலி செலவுகள் மகரம் ராசி என்பதற்கு உண்டாகும். மகரம் ராசிக்கு 3வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வருகிறார். 3ஆம் வீட்டில் சனி வக்கரகதியில் இருப்பது உங்களுக்கு சிறப்பு தான். அதே மாதிரி 7ஆம் வீட்டில் குரு உச்சமாக இருக்கிறார். மகரம் ராசிக்கு குரு பலன் இருக்கு. குரு 7ஆம் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. வெளியில சென்று பணம் சம்பாதித்து உள்நாட்டுக்கு வரலாம். வெளிநாடு போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெளிநாடு போய் சுற்றி பார்க்கலாம். ராசி கட்டத்தில் 2 8வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் இருக்கும்போது மகரம் ராசி என்பவர்கள் படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் கவனமாக படிக்க வேண்டும். ஞாபக மறதியை ஏற்படுத்தும். ஞாபகமாக வச்சிங்க. மற்றவரிடம் வாக்கு கொடுக்கும்போது யாரிடம் என்ன சொன்னோம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சிங்க. இல்லைன்னா வாக்கு தவறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த 2 மாதம் மகரம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.